யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிற வரவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஒரு தரமான சம்பவத்த பண்ணி வச்சிருக்காங்க. இனிமேல் யூடியூப்ல சர்வை பண்றவங்களுக்கு இவங்களால மட்டும் தான்டா முடியும்னு சொல்ற மாரி தான் ஒரு ட்விஸ்ட்ட பண்ணி வச்சிருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் கிரியேட்டர். யாருடா இந்த ஒரிஜினல் கிரியேட்டர்? இவங்களுக்கு என்னடா குவாலிஃபிகேஷன் வேணும்? என்னடா எலிஜிபிலிட்டிக்கு இதுன்னு சொன்னீங்கன்னா, அத பத்தி நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல சொல்லப் போறேன். இந்த ஒரு அப்டேட் என்னிலிருந்துடா யூடியூப்ல ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னிலிருந்து ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தா, உங்க வீடியோக்கு அவங்க மானிட்டேஷன் குடுத்திருந்தாலும் சரி, அத திரும்பவும் எடுத்துப்பாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்க சேனல பிளாக் பண்றதுக்கு கூட நெறைய வாய்ப்பு இருக்குன்னு வேற நெறைய அப்டேட் குடுத்துருக்காங்க. சரி, நான் இன்னும் வீடியோ தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். ரொம்பவும் எக்ஸைட்டடா இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு கன்டென்ட்ட பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, வீடியோ பிடிச்சா லைக்க குடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூலை 15 இன்னைக்கு. இன்னைக்கு தான் இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க அப்டேட் குடுத்தது என்னன்னா, மானிட்டேஷன் பாலிசில தான் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தா யூடியூப்ல கன்டென்ட் கிரியேட்டர் வந்து இந்த மாரி ஒரிஜினல் கிரியேட்டரா இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு மானிட்டேஷன் தரப்படும். எல்லா வீடியோக்கும் பார்த்தா மானிட்டேஷன் தரப்படும். இந்த ரூல்ஸ கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரிஜினல் கன்டென்ட் அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துற விதமா பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வீடியோவ போட்டுக்கிட்டு வராங்க. இத தாங்க முடியாத யூடியூப் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு அப்டேட்ட குடுத்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கதிகலங்க வச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். யூடியூப் எதில அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒய்பிபி. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து யூடியூப் பார்ட்னர் புரோகிராம். இதில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்டேட்ட பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. மானிட்டேஷன் ரூல்ல எந்த ஒரு இதுவுமே சேஞ்ச் ஆக போறது கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் மேல இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெகுலேஷன்லாம் கரெக்ட்டா இருந்தே ஆகணும். நெறைய பேர் ஏஐய வச்சு தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சொல்லிலாம் முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். முதல்ல தூக்க போறது அவன தான்டா, ஏஐய தானே நான் தூக்க போறேன். என்னுடைய யூடியூப்ல இருந்து எதனா ஒரு ஏஐ பத்தி எதனா ஒரு கன்டென்ட் வந்தா கூட, அதாவது பார்த்தீங்கன்னா எடிட் வந்தா கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு மானிட்டேஷன தூக்கிடுவோம். அவங்க சேனலே நாங்க பிளாக் பண்றதுக்கு கூட 100% வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா சொல்லி வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளால நம்ப முடியல. சரி, ஒரிஜினல் கிரியேட்டர்னா யாரு? எந்தெந்த வீடியோக்கு மானிட்டேஷன் அவங்க தராங்க? அது மட்டும் இல்லாத நான் ஒண்ணு விடாத சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிரியேட்டர்னா யாருன்னா, அவங்களுடைய சொந்த உழைப்புல வீடியோ எடுத்து அவங்களுடைய ஒரிஜினல் கன்டென்ட்ட குடுக்குறவங்க தான் ஒரிஜினல் கிரியேட்டர். அதாவது பார்த்தா எந்த ஒரு ஆடியோ, வீடியோ எந்த ஒரு கிளிப்பும் சேர்க்காம அவங்களுடைய ஒரிஜினல் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமையால வந்தவங்க தான் ஒரிஜினல் கிரியேட்டர்னு சொல்லுவாங்க. மக்கள் எல்லாரும் நம்புற மாரி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுப்பாங்க. அவங்க தான் முக்கியமா இந்த மாரி வீடியோ மட்டும் நீங்க அப்லோடே பண்ணிட்டாங்க. ஏன் யூடியூப் பார்த்தா செம்ம கடுப்புல இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா போட்ட வீடியோவே அகைன் அண்ட் அகைன் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இவங்க அந்த ஒரு வீடியோவை எடுத்துக்கவே மாட்டாங்க. இது ஒரு டூப்ளிகேட்டை தான் எடுத்து பார்ப்பாங்களே கண்டி அந்த ஒரு வீடியோவை எடுத்துக்கவே மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பிளாக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க போட்ட வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவை கஷ்டப்படுத்தி எடுத்துருவங்க ஓடுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ரியாக்ஷன்ற பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு போகிறாங்க. இனிமேல் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்களும் யூடியூப்க்கு தேவையில்லப்பான்னு சொல்கிற மாதிரி தான் தூக்கி அடிச்சிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏஐ வாய்ஸை வச்சுன்னு இந்த ஊரில் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில் ஒட்டுமொத்தமாக. அவங்க எல்லாருக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி தான் நீங்கள் வீடியோவே போட தேவைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வாய்ஸை கேட்டாலே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஓன் கண்டென்ட் எது, ஏஐ கண்டென்ட் எது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேனுவலாகவே பார்த்தீங்கன்னா பண்ண போதாகவும் சொல்லியிருக்காங்க யூடியூப். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுவலாக பண்ணியிருந்தா எது ஒரிஜினல் வாய்ஸ் எது ஏஐ வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. சரி, இதில் இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து ஆரம்பிக்க போகுது. யார் யார் சேனலில் மானிட்டேஷன் கட் ஆக போகுது அது மட்டும் இல்லை. மானிட்டேஷன் யார் யாருக்கெல்லாம் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் முழுசாக சொல்லிட்டேன். சரி, இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.